அரே இப்போ ஒரு கோவலம் டீம் விளையாடுது. செம்மஞ்சேரி குப்பம் கோவலம் பஞ்சாயத்து உட்பட்ட செம்மஞ்சேரி குப்பம் டீம். சோ அவங்க சைடுல இருந்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் மட்டும் ஐயோ இப்பதான் பேர் சொன்னாங்க. டக்கு பேட்டிங் டீம் தானா? எஸ்டிஆர் ஒருத்தர் செம்மஞ்சேரி குப்பம் அண்ட் மடையத்தூர். என்ன சொல்லிட்டு போயிட்டாரு எங்க ப்ரோ? ரெண்டு டீமுக்கு ஜெர்சி நல்ல பக்காவா அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ரைக்கர் வந்து எஸ்டிஆர் ஓட ஃபுல் பேரு கௌதம் எஸ்டிஆர் பா ஸ்ட்ரைக்கர். எனக்கு பேட்டிங் டீமோட ஜெர்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இந்த ரெண்டு டீமுக்கு ஜெர்சி நல்லா பண்ணலாம். எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்ட்ரைக்கர் வந்து தினேஷ்யா கார்த்திக். ஓகே கார்த்திக் அவரோட பந்து டாட் பால். அண்ணா எஸ்கே அண்ணா இந்த மாதிரி டெடிகேட்டடான கமெண்ட்ரி நீங்க பாத்துக்கீங்களா? இங்க பாருங்க தலைவர் சாட்டர்டே கமெண்ட்ரி பண்றான். என்னாச்சு? சாட்டர்டே கமெண்ட்ரி பண்றான். சூப்பர். அவர் இன்கிரிமென்ட் போட சொல்லுவான். இது சொல்லிருந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டேன் போய். அடுத்த பந்து தூக்கி விட்டாருப்பா. மேல போயிருந்தே கொடை அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடைய பிடிக்கிறதுக்கு கீப்பரே வந்துட்டாரு. அவுட் ஆன எஸ்ஆர் கேட்ச். உண்மையாலுமே கலப்புங்க. போலர் நேம் சொல்லுங்க. கார்த்திக் அவங்க பிரமாதமா பந்து வீசி நிக்கிறாரு. கார்த்திக் கான் மாதிரி போடுறாருல. நிச்சயமா நான் சும்மா சொன்ன நிச்சயமாட்டீங்க. இந்த வைடு எதிர்பார்க்கறதுக்காக தான் அவரை நீங்க இப்ப புகழ்ந்த. ஐயப்பா கமெண்டேட்டர்ஸ்க்கு சைட் இருக்குப்பா வர வர சொல்ல. ஐயோ அடுத்த பந்து ஆஹா சூப்பரா போடுறாருங்க தினேஷ். கமான் தினேஷ் மச்சான். ஏபிடில ஷாட் ட்ரை பண்ணடான்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. கார்த்திக் முதல் ஓவரை முடித்து விட்டார். ஸ்கோர் 2-1. 2 ரன் ஒரு விக்கெட் முதல் ஓவர். பிரமாதமான ஒரு ஓவர். கார்த்திக் அவர்கள் தனது அணிக்காக 2 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கின்றார். ஏண்டா ஹரி வயசே வர மாதிரி தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹரி வந்து சாப்பிட்ட சிக்கன்ல லைட்டா தொண்டையில கிச்சான். அதனால ஹரி வயசு கிச்சினா இருக்கும். அவளாலப்பா சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்தா. உண்மையாவே பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பா ஒரு பிரியாணி கொடுத்ததுக்கு. எனக்கு வேற என் மேல எக்ஸ்ட்ரா பாசமா தெரியல. 3 பீஸ் இருந்தது. முதல் ஒரு முடிவில் 2-1. பவுலர் நேம் சாய் விக்னேஷ் பண்ற பவுலரும் நல்லா போடுவார். ஏன் சொல்லு ராஜா. ஓகே பவுலர் நேம் ராஜ். சேஞ்ச் இன் பவுலர் ராஜ். சோ இது வரைக்கும் 2 ரன் மொத ஓவர்ல. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல வந்து குட் ரெண்டு கீப்பருக்கும் அங்க அந்த ஃபீல்டருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பால் விழுந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே. 2 கீப்பரா கீப்பருக்கும் அங்க ரெண்டாவதா இருந்த ஒரு ஃபீல்டருக்கும்
எஸ் நான் மிஸ்டேக்ஸ் டக்குன்னு திருத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி ஹரி. ஒரே ஒரு கீப்பர் தான். கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டுருங்க, தண்ணி நிறைய குடிங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு அவுட் சைடு எட்ஜ்ல தான் போயிருக்கு. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல மட்டும் 2 கீப்பர் இருப்பாங்க. தெரியுமா என்ன மேட்ச்ட்டு? ஒரு மேட்ச்க்கு மட்டும் 2 கீப்பர். ஆமா. என்ன பார்த்தி பட்டலு டோனி கீப்பிங் பண்ணாங்களே? அப்படிலாம் இல்ல. ஒரு மேட்ச்ல 2 கீப்பர், ஒரே நேரத்துல 2 கீப்பர் இருப்பாங்க. ஆமா, ஃபுட்பால். கரெக்ட். பரவாயில்லையே, பையனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. அண்ட் அடுத்த பால். ஆஹா, நல்ல டெலிவரிங்க. பால் வந்து பாத்தீங்கன்னா சங்கின்னு போயிருது, கண்ணுக்கே தெரிய மாட்டுது. ஈவன் எனக்கே தெரிய மாட்டுது, உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். அங்க ஆரஞ்சு தொப்பி போட்டவர் வந்து பேண்ட் போட்டிருக்காரு. டேய் அங்க என்னடா பேசிட்டு இருக்க, முன்னாடி வாடான்றாரு நினைக்கிறேன். ஏறி வந்திருக்காரு, இறங்கி ஆரஞ்சு தொப்பி அவர் ரெண்டாவது கேட்சுங்க. கீப்பரே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பால் இருக்கு பாருங்க. ரெண்டு பேட் போகும்போது 2 பேட் எடுத்துட்டு போறானா எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருப்பான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, அப்படி ஆமா. பூபாலன் பார்க்க தானே போறீங்க இந்த காலியோட ஆட்டத்தை. சரி, பூபாலனோட ஆட்டத்தை. எஸ்கே அண்ணா நீங்க கரெக்டா சொன்னீங்க. வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதனாலே இங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அது தாராளமா வாங்கி சாப்பிடலாம். கரெக்டா சொன்னாங்க. ஆனா எஸ்கே அண்ணா கமிஷன் எவ்வளவு வாங்கினார் தெரியல. அந்த ஃப்ரூட்ஸ்க்கு இவ்வளவு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இல்ல, அவன் அப்படி கேட்கல. அவன் இன்டைரக்டா எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேக்குறான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் நினைச்சேன் ஆல்ரெடி அவர்கிட்ட ஸ்பான்சர் வாங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இல்ல, அதாவது அந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னா. அரியன் சிவனை ஒண்ணு இப்ப கேட்டி அவன் வாயில மண்ணு. நீங்க அடுத்த பால். புது பேட்ஸ்மேன் பேர் என்னப்பா? பேட்ஸ்மேன் பேர் கரெக்டா சொல்ல பாப்போம். பூபாலன். பூபாலன். நைஸ் நேம். வச்சாரு பாஸ், சரியான ஒரு ஷாட். பூபாலன் ஆன் சைடுல. அங்க ஆள் இருக்காருங்க. இருக்காரு. அது கொஞ்சம் இங்க மேடு பள்ளமா இருக்கலாம், அதனால உனக்கு தெரியல. குடிஞ்சு நின்றாரு தலைவரு. 6 மண்ணுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சேன். தீரன் படத்துல கார்த்தி வர மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் முடிவுக்கு வந்திருக்க. 2வது ஓவர் முடிவுல ஸ்கோர் என்ன? 5-3 ஃபுட்பால் ஸ்கோர் ஆடிட்டு இருக்காங்க. எஸ், 5-3. டிராகன்ஸ் அணியினர் டாஸ் லூஸ் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயம் பிரதர். யார் கண்டிப்பா ஒரு 40 அட்லீஸ்ட் வேணுங்க. இப்ப தெரியுதா எஸ்பிஎன் நாகாலாந்து செலக்ட் ஏன் பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னு? ஏன்னா அவங்க பவுலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங், அண்ட் பேட்டிங்லயுமே அதோட ஈக்குவலா ஸ்ட்ராங்கான ஒரு டீமா. அதேதான் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5-3ங்க. 5 ரன் 3 விக்கெட். எஸ், ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காங்க செம்மஞ்சேரி குப்பம் அணியினர். சோ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா ஜாலியா கார்ட்டூன் பாருங்க. ஆனா கிரிக்கெட்ல சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷ் கிட்ட பந்த கொடுங்க. இல்ல செட் ஆகல. எப்படி எல்லாம் பரவாயில்ல. அட போகப்பா ஆகாஷ். நீங்க கால் திசையில வைடா அப்படின்னு சொல்லி அம்பையர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. நானும் வெயிட் பண்றேங்க. என்ன சொல்ல போறீங்க? வைடுங்க. சந்தோஷ் போட்ட அந்த ஒரு பந்து பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். எஸ், பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் சந்தோஷமா. நான் பாதி பேசும்போது நீ வந்து என்ன திருடுற, என்னோட டயலாக திருடுற. சொந்தமா சொல்றியா எங்கனா ஒண்ணாச்சு ஒழுங்கா? வாய்ப்பே இல்ல. பாதி டயலாக் ஆர்ஜே பாலாஜி, மீதி பாதி எஸ்பிஆர். இதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். சீ
இங்க ஸ்விங் அண்ட் மிஸ் என்பது போல் இருந்தது. அன்பயர் வைடுங்க. ஏப்பா எஸ்கேண்ணா இங்க ஒரு ஹாட் வாட்டர் ரெடியா வச்சுக்கோங்க, ஒரு சுட தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அம்பையருக்கு வைடு காமிச்சே கை வலிக்கும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமா வைடு கொடுத்துட்டு இருக்காரு. இல்லையா அம்பையர் கையை வச்சு நிறைய வேலை செய்வாராம், கையெல்லாம் வலிக்காதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்சா இல்லங்க, தாண்டி போயிருது. அதையும் தாண்டி புனிதமானது. ரெண்டாவது ரன்னுக்கான ஒரு முயற்சி. பால் அடிச்சிருக்காங்க. ஐயோ அவர் அதை பிடிக்காம இருந்திருந்தாலே பால் கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல்டர் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி நினைச்சிட்டாரு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு நம்மளே ஸ்டெம்பிள் அடிப்போம்னு. அவர் பிடிக்கும் போது தான் ஞாபகம் வருது நினைக்கிறேன். நான் கேட்சே பிடிக்க மாட்டேன், இப்படி திடீர்னு த்ரோ அடிச்சிட்டேன்னு. சரி ரைட். ஒரு டெட் பாடி நீ கன்ஃபார்ம். ஆம்புலன்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஸ்லோவர் ஒன் அது நல்லா பவுல் செய்யும். கீப்பருக்கு நஞ்சின்னு போச்சு. டாட் பால். ஓ 2 பால் தான் ஆயிருக்காப்பா இது ஓவர்ல. ஆஹா 5 ரன் வந்தாச்சு. அதுக்குள்ள 2 பால் 5 ரன் கொடுத்துருக்காரு போலர். கண்டிப்பா நல்லா அவுட் ஆக வேண்டும். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன். பேட்டில் படவில்லை. டாட் பால். அடுத்த பால் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சிங்க. ஆனா நல்லா போட்டாரு இந்த பால சந்தோஷ் அற்புதமா போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெம்பைக் சத்தமாங்க. அது என்ன சத்தம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டெம்பைக் ரிச்சர் பரவாயில்ல. இப்ப ரொம்ப டக்குன்னு நல்லா வாய்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா நல்லா இப்பதான் கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் அமைதியா இருந்தோம், அதனால நல்லா வாய்ஸ். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஜீவா கிரிக்கெட் கிளப் வர்சஸ் 11 ஸ்டம்ப்ஸ் ஏ தெற்குப்பட்டு. ஆல்ரெடி 11 ஸ்டம்ப்ஸ் பி அணியினர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு சென்றுள்ளனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஓவரோட லாஸ்ட் பாலை போடுவதற்காக ரெடியா இருக்காரு சந்தோஷ். சாந்தமான சந்தோஷ். கடைசி பந்து லெக் சைடுல கேட்சுங்க. கம்ஃபர்டபிள் கேட்சுங்க. லெக் சைடுல அடிக்க போனாரு. லீடிங் எட்ஜ் மேல போய் அழகா ஒரு கேட்ச். அடுத்த விக்கெட் தான். அத்துடன் 11 ரன்னுக்கு எத்தனை விக்கெட் ஃபால்? 4வது விக்கெட் இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. புபாலன் தான் அவுட். 11க்கு 4 3 ஓவர் முடிவில் புபாலன் 3 ஓவர் முடிவில் 11க்கு 4. ஸோ இன்னும் 6 விக்கெட் கையில் இருக்கு.
11 ரன் இன்னும் 2 ஓவர்ல எவ்வளவு அடிக்கலாம் ப்ரோ? அட்லீஸ்ட் ஒரு 35 அடிங்க ப்ரோ, அதுதான் பார் ஸ்கோரா இருக்கும். இல்லனா கொஞ்சம் கஷ்டம் தான். டிராகன் எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு. மும்பை டீம்ல சச்சின் எவ்வளவு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி டிராகன்ஸ் டீம்ல இந்த சச்சின் ரொம்ப முக்கியம். அவர் பேர் சச்சினா? எஸ். அது டைரக்ட், நீ எதையுமே டைரக்டா சொல்லவே மாட்டியா, எல்லாத்தையும் சுத்தி வளர்த்து சொல்லு. சச்சின் இங்க வாங்க, அவங்க கூட உட்காராதீங்க, சீரியஸா சொல்றேன், வாங்க வாங்க இங்க வாங்க. அவருக்கு இங்க தான் நல்லா ஃபேன் காத்து வருது. அப்படியே ஃபேன் காத்து வருதா? சரி சச்சின். ஆனா அடுத்த பவுலர் யார் பா? சச்சின் புது பேட்ஸ்மேன் பேர் சொல்ல மாட்டேன். விக்கி. நிதிஷ் அவர்களோட முதல் பால் டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த 4வது ஓவர். 11 ரன் தான். டிராகன்ஸ் கண்டிப்பா மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரிதீஷா, சாரி ரிதீஷ். பந்து இங்க அப்பீல் பெரிய கேட்ச், விக்கெட் கீப்பர் நல்லா புடிச்சாரு, அப் டு நின்னு செமையா புடிச்சாரு. சோ இந்த டோர்னமெண்ட்ல ஓவராலாவே கீப்பர்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த கேட்ச் பாக்குறதுக்கு. அந்த அடுத்த விக்கெட் 5வது விக்கெட் டவுன் ஃபார் 11 ரன்ஸ். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஜீவா கிரிக்கெட் கிளப் தையூர் வர்சஸ் 11 ஸ்டம்ப்ஸ் ஏ தெற்குப்பட்டு. தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த பால் ஒரு வைடுங்க. ஒரு சூப்பர் டெலிவரிக்கு அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, நல்லா யோசிச்சு ஒரு வைடு போட்டிருக்காரு. ஆக்சுவலா எஸ்கே நான் லாஸ்ட் மேட்ச் என்கிட்ட இதை சொல்ல சொன்னாரு. நான் அதை சொல்ற முடிக்கிறதுக்குள்ள பவுலர் பால் போட விட்டாரு. ஸோ போட்டு முடிச்சுட்டு சொல்றேன். வைடு பேக் டு பேக். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் இங்க வந்து ஒரு பெரிய ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பையர்ஸ் மற்றும் ஸ்கோரர் ஆச்சும் ஜாலியா ஃபேனை தான் மேல சுத்திட்டு இது பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவரோட வேலையும் கஷ்டம். பேட் பறந்துதாங்க, அவுட் கொடுத்திருக்காருங்க. பேட் பறந்துருச்சு. பால் ஸ்டம்ப்ல அடிச்சா இல்ல, பேட் ஸ்டம்ப்ல அடிச்சா. ஸ்டம்பிங். விக்கெட் கீப்பர் செம்மையா. யாருங்க விக்கெட் கீப்பர் பேரு? நாங்க இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க. ஐயோ மேட்ச்ல வந்து வெற்றி. விக்கெட் கீப்பர் பேர் வெற்றி. அவரால் இந்த டீமுக்கு கிடைக்குமா வெற்றி அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும். ஏன்னா சோஃபார் நிறைய விக்கெட்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு, இல்ல ஒரு 3 கேட்ச் பிடிச்சிருக்காரு, ஒரு ஸ்டம்பிங். இந்த ஸ்டம்பிங் அரி பாத்தியா இல்லையா? சம பாஸ் ஸ்டம்பிங் அரி. அவர் காலை உள்ள கொண்டு வரதுக்குள்ளே அடிச்சிட்டாரு. பேட் ஆக்சுவலா பறந்துருச்சு, ஆனா காலை உள்ள கொண்டு வரதுக்குள்ள அடிச்சிட்டாரு. நான் நம்ம ஸ்கோரர் கண்ணாடியை ரசிச்சுன்னு இருந்தேன், அந்த கேப்ல வந்து ஸ்டம்பிங் ஆயிடுச்சு. 3 பால் இன்னும் 3 பால் பாக்கி இருக்கு. அம்பையர் பிரிட்டிக்குள்ள சூப்பரான ஒரு வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. வைட் இல்லையா? நோ பால். நல்ல முன்னேற்றம். அட கோபாலு ஏன்பா நோ பாலு என்பது போல் பிச்சுக்கு வெளியே பந்தை போட்டு விட்டார். இளைய தளபதி விஜய். என்ன விஜய் சொன்னீங்க? என்னவோ விஜய் சொன்னீங்க. விராட் விஜய் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்குமா? தோனி விக்டரி விக்கெட் கீப்பிங்ல, விராட் விஜய் பேட்டிங்ல. சோ இந்த ஓவரை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமா? நல்ல ஃபீலிங், நல்ல ஃபீலிங். ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல வேலை, நல்ல லக்கு இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு. ஏன்னா த்ரோ நல்லா வரல அண்ட் எண்டும் தப்பான எண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சைடு எண்டு செலக்ட் பண்ணி தான் கண்டிப்பா விக்கெட் கிடைச்சிருக்கும். அண்ட் இங்க பார்க்க ராப் சிங்கர் மாதிரியே காஸ்டியூம் போட்டுன்னு பேட்ஸ்மேன் வந்திருக்காப்ல. உடம்புலயே வாங்கிருக்கிறாருப்பா, கரெக்டா ஷோல்டர்ல நினைக்கிறேன். பால் வரல, கேட்ச் டிராப்புங்க. இந்த மாதிரி கேட்ச் டிராப் பண்ணணும். டீச்சரா ஞாபகம் தான் நேத்திக்கு வந்து இதே தான் பண்ணாரு. கைக்கு வந்த கேட்ச் இதே மாதிரி விட்டாரு.
அந்த இடத்துல ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ராங் பொசிஷன்ல வந்தாப்ல ஃபீல்டர். இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஒரு பேஸ் ஸ்னாப்ல நிக்கவே இல்ல, அவர் பாட்டுக்கு ஓடி வந்துட்டே இருந்துட்டாரு. ஓடி வந்து அப்படியே பறிக்கலாம் அந்த கேட்ச் அப்படின்னு நினைச்சாப்ல, ஆனா அது புடுங்கிட்டு போயிடுச்சு. சோ போட்டுட்டு எவ்வளவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஒரு 30 வந்தா நல்லா இருக்கும். 17க்கு 6, இப்போதைக்கு 13 ரன் இங்க இது வேண்டும். சாய் விக்னேஷ், விக்னேஷ், விக்கி, ஆகாஷ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. அவங்களாம் நல்லா பண்ணுவாங்க. ஹரி, எனக்கு ஒரு டவுட். ஆகாஷ் எஸ், விக்னேஷ விக்கின்னு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி ஆகாஷ் அக்கின்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலா. அப்படியா? ஆமா. என்ன சொல்லுவோம் உங்கள்ட்டலாம்? அக்கின்றது ஒரு பட்டு, இது இந்த பேரு தான்ப்பா. எந்த பேரு? நரேஷன். சரி, நான் இதுக்கப்புறம் சரியான ஒரு ஷாட். அது டிஸ்டன்ஸ் போயிருக்கா? இல்லங்க, இல்லையா? சரி, ஓகே. பள்ளத்திலே போய் பச்சக்காடு விழுந்துருச்சு. 2 ரன்னு. 3வது ரன்னுக்கா? இல்ல, 2 ரன் தான். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கப்புறம் என்னோட கோ கமெண்டேட்டர் பேர் ஆகாஷ் கிடையாது, அக்கி. எல்லாரும் ஒரு அக்கின்னு தான் கூப்பிடணும் சொல்லிட்டேன். அக்கி டிஜே சொல்றாரு அக்கி வேணா, நக்கின்னு வைங்க நல்லா இருக்கும்ட்டு. இல்ல ப்ரோ, அக்கி ஓகே. அது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோன்னா எல்லாருமே விரல்ல பண்ணிருப்போம். மறுபடியும் ஒரு முறை இந்த தடவை. எப்பா தம்பி சச்சின், ஏதாவது பட்டர் கிட்ட தடவி பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துடுறீங்களா? கையில ஏதாவது பட்டர் வச்சிடுறாங்களா? வெண்ணெய் வச்சிடுறாங்க. அது சில பேருக்கு அது கஷ்டம் இருக்குங்க. சில பேருக்கு வந்து இந்த வெயில்ல நல்லா வேர்க்கும், அதுவும் உள்ளங்கையில வேர்க்கும். என்னடா கை வழ குழன்னு இருக்கேன்னு கேட்டா, மச்சி வேர்க்குதுரா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இவருக்கும் வேர்வை, உள்ளங்கை வேர்வை ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா துணி இந்தாங்க, துண்டு கூட தரேன், எடுத்துட்டு போய் சுத்திக்கங்க. எனக்கு துண்டு வேணா, கடல்ல இருக்கிற நண்டு போதும். வைடு வந்திருக்கு, வைடு. அந்த துண்டு நட்டு காமெடி எல்லாம் இங்க வேணாம், வைடு வந்திருக்குது எங்களுக்கு. தங்கதுரை அண்ணன் கூட நிக்கும் போது காமெடி பண்ணப்பெல்லாம் கேட்டலப்பா. எப்பா அவர்தே நான் வந்து தலையெழுத்து இருந்தாண்டா கேட்டேன். அடித்தார். இப்ப கேப் பறந்துருக்கு. பால தவிர எல்லாமே பறகுது. சச்சின் அடிங்க, சச்சின். இல்லங்க, அவர் பேர் சச்சின் இல்லையா? இல்லங்க, அவர் பேர் என்னது? விஜய். என்ன விஜய்? விராட் விஜய். விராட் விஜய். அதான் விராட் விஜய். அம்மா விராட் கோலி மாதிரி ஒரு ஷாட். கிரவுண்ட்ல புல் இருந்தா கண்டிப்பா 4. ஐயோ, விராட் மாதிரி ஓடினாரு. 2 ரன் ஓடிட்டாருப்பா. நல்ல வேலை, த்ரோ நல்லா இருந்தா விக்கெட் கண்டிப்பா. இது விராட்டே பாத்துப்பா. முடிஞ்சு போச்சா? ஸ்கோரர் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. சாந்தம் ஆயிக்கோங்க. 3 பால் இருக்கு. 3 பால். எவ்வளவு வரும் டார்கெட்? விராட் விஜய் உஷாரா பின்னாடி பக்கம் அடிச்சிருக்காரு விராட். இஷாரா மந்திரம் போட்ட மாதிரி 1 ரன் வந்திருக்கு. இஷாரா அப்படின்னு போட்டோம்னா ரன்ஸ் வரும். இஷாரா வருதா பாப்போம். அந்த பால் லெக் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அண்ட் பவுலர் அப்பீல் பண்ணாரு. நான் ஸ்ட்ரைக்கர் அப்பீல் பண்ணாரு வைடுக்கு. குத்துறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி காட்டாங்க பாத்தியா? அம்பையர் ரொம்ப நேரம் டீ குடிச்சு வைடு கொடுத்திருக்காரு. பிரியாணி வேலை செய்யுதுப்பா. அச்சாருப்பா, ரொம்ப நாள் கடைசியா பால் பறந்திருக்காரு. ஆனா ரொம்ப தூரம் பறக்கல. பால் பாருங்க சச்சின், இந்த பால்ல 6 வேணுமா? மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைச்சுக்கோ. டிஷாரா இப்ப மனசுல நான் அசிங்கமா திட்டிருப்பான். யாராவும் பைத்தியார இப்படி பண்ணுகிறானே.
ஆஹா, மறுபடியும் ஒரு முறை. ஆனால் இந்த முறை பேட் மட்டும் இல்ல, விக்கெட்டும் பறந்திருக்குது. விக்கெட் கீப்பர் நீங்க இந்த பால புடிச்சு அடிச்சுக்கு போல பேட்டை புடிச்சு பேட்ஸ்மேன் கொடுத்திருந்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் ரன் ஓடி இருப்பாரு. உங்களுக்கு வந்து நாங்க ஃபேர் பிளேல ஒரு பாயிண்ட் அதிகமா கொடுத்துருவோம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஒரு விக்கெட்டை கொடுக்கணுமா? இங்க நிறைய விக்கெட் எடுத்தது பவுலரான்னு கேட்டீங்கன்னா அதை விட முக்கியமா கீப்பர் தாங்க. ரொம்ப அழகா ஆரஞ்சு கேப் ஹோல்டர் கீப்பர் ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் அதை தொடர்ந்து ஸ்கோர் என்னப்பா? ஸ்கோர் மட்டும் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ தான் சொல்லுவியா? வாடா பாவி, என்ன ஸ்கோரா வேணா இருக்கட்டும். உண்மையாவே ரொம்ப ஒரு நல்ல பவுலிங் எஃபர்ட்டிங்க. ஏன்னா 27 அடித்தால் வெற்றி. 27. போன மேட்ச் 37, இந்த மேட்ச் 27, அடுத்த மேட்ச் 17, அதுக்கு அடுத்த மேட்ச் 7. சூப்பர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ஸ்கோர் தான், அடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்கோர் தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனாலதான் வந்து டாஸ் வின் பண்ண உடனே பவுலிங் சூஸ் பண்ணாங்க போல. ஸோ லோக்கல் டீம்ஸ், அதாவது இங்க ரொம்ப பக்கத்துல இருக்க டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே விளையாடுறாங்க இந்த டோர்னமெண்ட்டை. அண்ட் பாவம் நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹியர் டிஜே மியூசிக். ஸோ இங்க பேட்ஸ்மேன் நடத்தும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா 6வது போட்டின்னு நினைக்கிறேன். 7வது மேட்ச் ஆம்பா, மணிக்கவும். அண்ட் இதுல 2 டீம். அண்ட் பவுலர் நேம் என்னப்பா? இந்த
பவுலிங் டீம்ல இருந்து 12th மேன் இங்க வரீங்களா? சச்சின் எங்க இருந்தாலும் வரும். அண்ணா ஃபீல்டர்னா இங்க பாருங்க, கமெண்ட்ரி பாக்ஸ் பாருங்களா ப்ரோ. எப்பா பவுலர் நேம் கௌதம் கார்த்திக் தெரியுமா? ஓ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சிட்டீங்களா? ஓகே டன். பவுலர் கௌதம், பேட்ஸ்மேன் கௌதம் கார்த்திக் காம்பினேஷன்ல ஃபீல்ட் செட்டிங் பண்ணுகிறாரு. மொத ஓவர் பவர் பிளே. இங்க டார்கெட் என்னன்னா 27 ரன். இந்த 27 ரன் எப்போ அடிச்சு முடிக்க போறாங்க அப்படின்னு பாக்கணுமா? கார்த்திக் ஏதோ பேர் சொன்னீங்க, சரி கௌதம்க்கு ஏதோ பேர் சொன்னீங்கப்பா. கௌதம் கார்த்திக் பட்ட பேரோட சொன்னாங்கப்பா. இங்க வேற ஏன் பக்கத்துல உட்கார்ந்துருக்க என்ன? வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அம்பையர். உங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு, அது என்னன்றது இந்த பால் முடிச்சு நான் சொல்றேன். பரவாயில்ல சொல்லு சொல்லி இது பண்ணிருக்காரு. நோ பாலா? அந்த தகவல் என்னன்னா அம்பையர் உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் நேம் தெரியணும், எங்களுக்கு பவுலர்ஸ் நேம் தெரியும்னா ஸ்டெம்ப் கிட்ட வந்து ஏ சிரி திஸ் இஸ் த நேம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஸ்டெம்ப் மைக் இருக்கு. நோ பால், ஒரு வைடு, நோ பால். அதை தொடர்ந்து ஃப்ரீ ஹிட், எடுத்த உடனே எக்ஸ்ட்ரா. ஆனா பவுலரை மாத்திட்டாங்க, அதை பார்க்கவில்லை. எஸ் ஆமா, போன தடவையும் இதே மாதிரி ஒரு மேட்ச்ல நடந்துச்சு, தெரியுதா? பாத்தியா? நான் பார்த்தேன் இங்கிலீஷ் மேட்ச்ல. ஆமா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க பவுலிங் டீம் சீக்கிரமா மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்களா? ஹர்திக் பாண்டியா பேட் போட்டு கார்த்திக் பின்னாடி போய் லெக் சைடுல அடிக்க ஒரு முயற்சி, ஆனா அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா. நியூ பவுலர் எடுத்துட்டு வந்தாங்க, அவரும் அதே பண்றாரு. நோ பாலா? நோ பால் கண்டினியூஸ் பா. இல்ல ஓ வைடா? ஓகே ஓகே. ஃப்ரீ ஹிட் டக்குன்னு சொன்னா நோ பால் வச்சுக்கிட்டேன். இல்ல ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பால் வாங்கி இருக்கிறாருங்க. தொட்டையிலேயே ஒரு ஷாட் வாங்கி இருக்கிறாரு. அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்ன அண்ணன் சொன்னப்ப வண்டியில போறப்ப ஹெல்மெட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு உள்ள போறப்ப கார்டு ரொம்ப முக்கியம். ஸ்டெம்பர் பால் கார்டு வச்சு விளையாட மாட்டோம் நாங்க. யாரா கார்டு போட்டுருக்கீங்க கிரவுண்ட்ல? அவர் போட்டுக்கிறாராம்பா, கை தூக்குறாரு. அலெக்ஸ் இல்ல அதே இடத்துல தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. வித் தி யூஸ் ஆஃப் தி விண்ட் அந்த ஷாட் போய் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு அருமையான சிக்ஸ்ங்க இது. யா கிளாசிக்கான சிக்ஸ்ங்க இது. மொத பால்ல இருந்தே அவர் அந்த ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்ணிருந்தாரு. அடுத்த மேட்ச் இங்க 11 ஸ்டம்ப்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரோஹித் சர்மா போலே இருக்கும் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கார். கார்த்திக் கார்த்திக் ஹரி இப்படியே இருந்தா என்னப்பா? மறுபடியும் அதே டைரக்ஷன்ல ட்ரை பண்ணாரு வைடு. சோ இவங்களும் லெக்ல தான் போடு. சொல்லுங்க. கோயிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட். ஆக்சுவலா இந்த மாதிரி மீம்லாம் பாத்திருக்கியா? இந்த கார்த்திக் ஹரின்னு இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா கமிட் ஆயிருவாங்கன்னு சொல்லி நிறைய மீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வதந்தீங்க, நம்பாதீங்க யாரும். ஆகாஷ் மாதிரி அழகா இருந்தா கமிட் ஆயிடலாம். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த பால் அதே டைரக்ஷன்ல அடிக்க முயற்சி, பட் டிப் ஆகி பின்னாடி போயிடுச்சு. நோ ரன்ஸ். இங்க சோ ஃபார் 9 ரன் வந்திருக்குப்பா இந்த ஓவர்ல. ஒரு வைட் இப்போ வந்துதா, சேர்த்து 10 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் செக் பண்ணி சொல்றேன். 10 தான். எஸ், பாராட்ட மாட்டல என்ன. அடுத்த பால் கண்டிப்பா 6ங்க, மேசிவ் 6. 10 பேட்ல மிடில் நம்ம ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி பேட்ல எது மிடில்னு பார்த்தா அந்த இடமா தான் இருக்கு. இப்ப பால் அடிச்ச இடமா தான் இருக்கும். அங்க பட்டு தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. 10 + 12 எவ்வளவு சொல்லு? 10 + 12 22. -6 போட முடியாது, ஏன்னா இங்க 6 வந்திருக்கு. சோ 6 வந்திருக்கு. ஸ்கோர் என்ன பாத்தீங்கன்னா 16ங்க. 16 ரன் வந்திருக்குது.
அந்த 6ஓட இன்னும் கரெக்டா 10 ரன் வேணும் பிளஸ் 1 ரன் வேணும். எஸ் அதான் இல்லன்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள. சோ 11 ரன் தேவை. 2 பந்துல முடிப்பாங்களா? ஆகா அப்படின்ற மாதிரி போயிருக்குதுங்க 6. நடுவுல ஏன் பிரதர் டாட் பால் ஆடுனீங்கன்ற மாதிரி டாட் பால் ஆடி இருக்காரு. நடுவுல ஒரு பால், ஒரே ஒரு பால் பின்னாடி போச்சு. அண்ட் 3 6. ஆகாஷ் நீ சொன்னது ஆகாஷ் இல்ல அக்கி நீ சொன்னது நடந்துரும் போல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி வந்தா சூப்பர் ஓவர் வருமா, டை ஆகும். சூப்பர் ஓவர் கஷ்டமா. எத்தனை விக்கெட்? லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரா இது? அப்ப வைடு பா. சோ நீங்க ஏன் கஷ்டப்பட்டு அடிக்கிறீங்க, நானே கொடுக்கறேனே. அதாவது எனக்கு அது கூட ஃபீல் இல்ல. இப்போ அம்பையர் நிக்கிறாரு பாத்தியா, இவரு நிக்கிற மேட்ச் மட்டும் சீக்கிரம் முடிஞ்சிருது. நீ நோட் பண்ணி பாரு. அப்படியா? அது ஒரு தப்பையோட லக்கு. அடுத்த பால் டாட் பால். முதல் ஓவர் முடிவில் 22க்கு விக்கெட் இழப்பின்றியா இல்ல 23 பிளஸ் 1 போட்டுக்கோங்க. 23க்கு விக்கெட் இழப்பின்றி. முதல் ஓவர்ல 23, டார்கெட் 27. 4 ரன் வேணும். 4 ஓவருக்கு ஓவருக்கு 1 ரன் வச்சா ஈஸியா வின் பண்ணிடலாம். அண்ட் இங்க உங்களுக்காக இதோ பாட்டு. சும்மா தொட்டு ஓடிக்கலாம். நான் இவ்வளவு கஷ்டம்லாம் பட மாட்டேன். அது ஒரு ரன் 6 அடிக்கிறது அவரு ட்ரை பண்றாரு பேட்ஸ்மேன். அத கொடுக்க கூடாதுன்னா பவுலர் ட்ரை பண்றாரு. பின்னாடி போயிரு. ஐயோ இல்ல இல்ல அடித்தா 6 தான். நான் இந்த பால்ல முடிஞ்சா 6 அடின்ற மாதிரி வந்து அந்த டீம்லயே கார்டு போட்டுக்கிற ஒரே பவுலர் போடுறாரு பால். ஒருவேளை அவர் வைடு தூக்கி போட்டாருன்னா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாரு? அதையும் தேடி போய் அடிப்பாப்ல. எங்கால அடிக்கிறதால தடுத்துட்டு அடுத்த பாலுக்கு வெயிட் பண்ணுவாரு நினைக்கிறேன். எஸ்பிஎன் அணியினர் ரொம்ப அழகா டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாய்ஸ் கேமா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன் டீமுக்கு, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேட்ச் பாத்தீங்கல்ல, சோ அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி பவுலிங் எல்லாம் போட்டு ஒரு பேட்ஸ்மேன் இரிட்டேட் பண்ணவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிட்டான ஒரு கேம். சோ நம்ம கடைசி நேரமா இருந்தாலும் உங்களுக்கு 30 பந்துக்கு ஒரு ரன் அடிக்கணும் இருந்தாலும் உங்க திறமையை பயன்படுத்தி ஒரு விக்கெட் எடுக்க தான் ஆர்வமா இருக்கணுமே தவிர அதை வந்து இந்த இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கிடையவே கிடையாது. சோ இருந்தாலும் உங்களை வாழ்த்து கூறிக்கொள்கின்றேன். தயவு செய்து அடுத்து வர டீமும் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் முன்னெடுத்து வாங்க. ஏன்னா எஸ்டிஎஸ் பவுண்டேஷனோட ஒரே நோக்கமே பாத்தீங்கன்னா இந்த பீச் கிரிக்கெட்டை முன்னெடுத்து போறதுக்கு இளைஞர்கள் சோ விழிப்புணர்வு, இந்த வில்லேஜுக்கு விழிப்புணர்வு, சமுதாயத்தில் விழிப்புணர்வு கொண்டு வரணும்ன்றது தான் நம்மளுடைய நோக்கம். முழுமையான நோக்கத்தை இங்க கொண்டு வரணும் தான் எங்களோட. நாகாலாந்து செலக்ட் செமஞ்சேரி குப்பம் மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2வது ஓவரிலேயே அவர்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்கு எஸ்பிஎஸ் பவுண்டேஷன் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் அனைவரும் பிரசன்டேஷன் செரமனி அருகே வரும்படி, பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எஸ்பிஎன் நாகாலாந்து செலக்ட் விளையாடிய இரு அணி வீரர்களுக்கும் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்காக இதற்கு முழு ஒத்துழைப்பு இங்கு வந்து உங்களுடைய பிரசன்ஸை கொடுத்து விளையாடி உங்களுடைய திறமைகளை
வெளி உலகிற்கு, அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீங்க காமிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்த வருடம்